முன்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பிய 10 மசோதாக்களும் சட்டமாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது. 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். பிரிவு 142 கீழ் உச்சநீதிமன்றம் தனது அதிகாரத்தை பயன்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என நீதிபதிகள் கூறி இந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதலானது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களை வழங்கலாம். அரசியல் சாசன பிரிவு 142 என்பது உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரத்தை வழங்குகிறது. அதாவது உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் ஒரு விவகாரத்தின் மீது அவர்களாகவே தங்களது அதிகாரத்தை செலுத்தி அதன் மீது முடிவினை எடுக்கலாம் என்பதுதான் அந்த ஒரு அதிகாரமானது உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் சாசன பிரிவு 142 ஏற்கனவே தமிழ்நாடு சார்ந்த ஒரு விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் பயன்படுத்தி இருந்தது. அது பேரறிவாளன் வழக்கு. தன்னை விடுதலை செய்ய கோரி பேரறிவாளன் மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனு நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிறது. அந்த மனு மீது நீண்ட காலமாக மத்திய அரசு எந்த முடிவையும் தெரிவிக்கவில்லை என கூறிய உச்சநீதிமன்றம், அதாவது உச்சநீதிமன்ற அப்போதைய நீதிபதி நாகேஸ்வர ராவ் தலைமையிலான அமர்வு தங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் சாசன பிரிவு 142 பயன்படுத்தி பேரறிவாளனை முதலில் விடுதலை செய்தது. அதனை தொடர்ந்துதான் அந்த வழக்கை பின்பற்றியே மற்ற 6 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். எனவே மீண்டும் இந்த ஒரு 142 பிரிவு என்பது மீண்டும் ஒரு முறை தமிழகத்திற்கு சாதகமாக வந்திருக்கிறது. அதாவது ஆளுநர் இதன் மீது எந்த முடிவும் எடுக்காத நிலையில் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு அதிகாரமான 142 பயன்படுத்துவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்பது 10 மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்தது என்பது ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் தெரிவிக்கக்கூடிய அரசியல் சாசன பிரிவு 200க்கு எதிரானது. அது மட்டுமில்லாமல் இது போன்ற இந்த 10 மசோதாக்களை அவர் நிறுத்தி வைத்திருந்ததும் மிகவும் தவறு என்றும், அதே போல நீண்ட காலமாக இந்த மசோதா என்பது நிறுத்தி வைப்பது தவறு என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. எனவே இவ்வாறான சூழலில் ஆளுநர் நீண்ட காலமாக நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த 10 மசோதாக்களும் சட்டமாகிவிட்டதாக தாங்கள் அறிவிப்பதை தவிர தங்களுக்கு வேறு வழி இல்லை. எனவே அந்த அரசியல் சாசன பிரிவு 142 பயன்படுத்தி அந்த மசோதாக்கள் அனைத்தும் சட்டமாகிவிட்டதாக தாங்கள் தெரிவிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அரசினுடைய செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக ஆளுநர் இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்த நீதிபதிகள் இந்த தீர்ப்பை அம்பேத்கரினுடைய ஒரு உரையுடன் ஒப்பிட்டு முடித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு அரசியல் சாசனம் என்பது எந்த வகையில் சிறப்பானதாக இருந்தாலும் கூட அதனை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் சரியாக இல்லை என்றால் அந்த அரசியல் சாசனமும் சரியில்லை என்பதுதான் பொருள்படும் என்ற ஒரு அம்பேத்கரினுடைய வரிகளை மேற்கோள் காட்டி இந்த தீர்ப்புகளை நீதிபதிகள் நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த அரசியல் சாசன பிரிவு 142 பயன்படுத்தி மசோதாக்கள் அனைத்தும் சட்டவிரோதம், அதாவது சட்டமாகிவிட்டதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த விவகாரத்தில் 142 பிரிவை பயன்படுத்துவது என்பது அதில் சில பிரச்சனைகளை இந்த தீர்ப்பு உருவாக்கும். எனவே இந்த விவகாரம் தொடர்பாக பின்னர் முறையிடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் தலைமை வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு நீதிபதிகள் எந்த ஒரு பதிலையும் அளிக்கவில்லை. தற்பொழுது தமிழக அரசு கேட்டுக்கொண்ட கோரிக்கையெல்லாம் விட ஒரு படி மேலே சென்று மேலும் ஒரு சாதகமான தீர்ப்பானது தமிழக அரசிற்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அதில் உச்சநீதிமன்றமே தனக்கு இருக்கக்கூடிய அந்த 142 பிரிவை பயன்படுத்தி ஆளுநரிடம் நிலுவையில் இருந்த அந்த 10 மசோதாக்களும் சட்டமாகிவிட்டதாக அறிவித்திருக்கிறார். அதாவது மாநில அரசு ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பும். அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்தால் மட்டுமே அது அரசிதழில் வெளியிடப்பட்டு சட்டமாக்கப்படும். ஆனால் ஆளுநர் இத்தனை நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருப்பதால் உச்சநீதிமன்றமே தனக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநரிடம் ஒப்புதலுக்கு இருக்கக்கூடிய அந்த 10 மசோதாக்களும் சட்டமாகிவிட்டதாக நேரடியாகவே உச்சநீதிமன்றமானது அறிவித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு கிடைத்தவுடன் தமிழக அரசு அதனையே மேற்கோள் காட்டி அரசிதழில் வெளியிடலாம். ஆனால் அதற்கு தான் தற்பொழுது மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த விவகாரத்தில்
மற்ற தீர்ப்புகளுக்கு கூட அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். அதாவது இதே தீர்ப்பில் மற்ற விவகார சாராம்சங்களுக்கு கூட தலைமை வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் இந்த 142வது பிரிவு பயன்படுத்தியதற்கு மட்டும் அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த விவகாரத்தில் 142வது பிரிவை பயன்படுத்தியது என்பது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். எனவே அது தொடர்பாக முறையிட தமக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் அவர் முன்வைத்திருக்கிறார். தற்பொழுது தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய 10 மசோதாக்கள் ஆளுநரிடம் நிலுவையில் இருந்தது. அது தற்பொழுது சட்டமாகி இருக்கிறது. மேலும் ஆளுநருக்கு கால நிர்ணயம், அதாவது மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு கால நிர்ணயம் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு முறை நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதா இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பப்படும் பட்சத்தில் அதனை அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது. முதலில் நிறைவேற்றியதற்கும் இரண்டாவதாக நிறைவேற்றியதற்கும் ஏதேனும் வேறுபாடுகள் இருந்தால் மட்டுமே விதிவிலக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும். இல்லை என்றால் ஆளுநர் நேரடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்ற ஒரு முழுக்க தமிழக அரசிற்கு ஒரு வெற்றிகரமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் வழங்கி இருக்கிறது. மாநில அரசின் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. பிரிவு 142 கீழ் உச்சநீதிமன்ற அதிகாரத்தை பயன்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என தெரிவித்து உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. தன்னிச்சையாக செயல்பட மாநில ஆளுநர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். விவரங்களை பதிவு பண்ணலாம் மதியழகன். தமிழ்நாடு ஆளுநர் நிறுத்தி வைத்திருந்த, அதாவது கிடப்பில் போட்டிருந்த அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரக்கூறி தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. அதிலும் பல்வேறு கோரிக்கைகளையும் தமிழக அரசு எழுப்பியிருந்தது. ஆளுநருக்கு கால அவகாசம் நிர்ணயிக்க வேண்டும், குடியரசு தலைவருக்கு அனுப்பியது தவறு என்று அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை எழுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசினுடைய கோரிக்கைகள் அனைத்துமே முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாகவே உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பிலேயே பல்வேறு கேள்விகளும் எழுப்பியிருந்தது. ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நீதிமன்றம் மறு ஆய்வு செய்ய முடியுமா? மறு ஆய்வு என்றால் எந்த எல்லை வரை சென்று நிர்ணயம் செய்ய முடியும்? அதே போல ஆளுநருக்கு கால அவகாசம் நிர்ணயிக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பி இருந்தார்கள். மேலும் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் மசோதாக்களை அனுப்ப முடியுமா என இது போன்ற கேள்விகள் எழுவதாகவும் நீதிபதிகள் எழுந்திருந்த நிலையில் அனைத்து கேள்விகளுக்கும் தற்பொழுது நீதிபதிகள் பதிலளித்திருக்கிறார்கள். இரண்டாவது முறையாக நிறைவேற்றப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்ப முடியாது. அதில் மாறுபாடுகள் இருந்தால் ஒழிய மட்டுமே இரண்டாவதாக அனுப்பப்பட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும். அது மட்டுமில்லாமல் ஆளுநருக்கு தற்பொழுது கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படுகிறது என்றால் அதனை முதல் முறையாக நிறைவேற்றி அனுப்பப்படுகிறது, அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என ஆளுநர் முடிவெடுத்தால் அதன் மீது 1 மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும். அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப போவதில்லை, அவராகவே முடிவெடுக்க வேண்டும், முடிவெடுப்பதாக அவர் நினைத்து விட்டால் அதன் மீது 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும். எனவே இனிமேல் கால வரம்பின்றி எந்த விதமான மசோதாக்களையும் ஆளுநர் கிடப்பில் போட முடியாது. அதற்கு தற்பொழுது உச்சநீதிமன்றம் முட்டுக்கட்டை போட்டு இருக்கிறது. அதே போல ஆளுநரினுடைய அந்த அரசியல் சாசன பிரிவு 200 ஆளுநருக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை உச்சநீதிமன்றம் மறு ஆய்வு செய்யலாம் என்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த இரண்டும் தமிழ்நாடு அரசு எழுப்பிய முக்கிய கோரிக்கைகள் இரண்டிற்குமே தற்பொழுது தமிழக அரசிற்கு சாதகமான ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. மேலும் தமிழக அரசினுடைய, அதாவது இந்த மிக முக்கியமான தீர்ப்பு என்பது ஆளுநரிடம் நிலுவையில் இருந்த அந்த 10 மசோதாக்களும் சட்டமாகிவிட்டதாக உச்சநீதிமன்றமே அறிவித்து விட்டது. அதாவது ஆளுநரினுடைய அந்த எத்தனை நாள் முடிவெடுக்காதன் காரணமாக உச்சநீதிமன்றம் தமக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி 142 அந்த அரசியல் சாசன பிரிவு 142 பயன்படுத்தி அந்த மசோதாக்கள் அனைத்தும் சட்டமாகிவிட்டதாக உச்சநீதிமன்றமே அறிவித்து விட்டது. அதாவது ஒருவேளை உச்சநீதிமன்றம் தீர்ப்பிலே குறிப்பிட்டிருந்தது இந்த 10 மசோதாக்களும் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு தொடர்ந்து பேசலாம் மதியழகன்.